சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சொல்ல வந்தது நம்மக்கிட்ட இருக்கிற தைரியத்தை பற்றியும் அதே நேரத்தில் நம்ம நம்பிக்கையை இழக்காமல் இருக்கிறத பற்றியும் பேச போகிறேன். சில விஷயம் நம்மக்கிட்ட பேசும்போது வேறு மாதிரி, ஆனால் அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது தன் மீது தவறே இல்லாத மாதிரி நடிக்கிறவங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் அடுத்தவங்க வயிற்றில் அடிக்கிறவங்க, பொய் சொல்கிறவங்க, போட்டு கொடுக்குறவங்க, அகம்பாவம் ஆணவம் பிடிச்சவங்க, பணத்திமிரில் பேசுகிறவங்க, இவங்களையெல்லாம் நாம் திருத்த முடியாது, திருந்தவும் மாட்டாங்க. ஆனால் அதற்கு தண்டனையை அவர்கள் கட்டாயம் அனுபவிப்பார்கள். நமக்கும் தன்மானம் ஒன்று இருக்கு இல்லையா? அதை எவ்வளவு நாள் அடகு வைத்து கொண்டே இருப்பது? அதனால் அதை மீட்டுவிட்டேன் தைரியமாக. நம்பிக்கையை இழக்காதே. தைரியம் பெற கிருஷ்ணரின் வரிகள் சிலவற்றை வாசிக்கிறேன். நம்பிக்கை இழக்காதே, தைரியம் பெற கிருஷ்ணரின் வரிகள். உனக்குள் எரியும் தைரியம் என் ஒளியே. பயப்படாதே, நான் உன்னுள் இருக்கையில் பயம் உன்னை தொட முடியாது. பயம் இருந்தாலும் முன்னே போவதுதான் உண்மையான வீரியம். நான் உனக்கு துணை நின்றால் முடியாது எனும் சத்தத்திற்கு சக்தி இல்லை. நில், போராடு, மீதியெல்லாம் நான் நடத்துவேன். நீ ஒரு அடி வைத்தால் நான் 1000 பாதைகளை திறப்பேன். நான் 1000 பாதைகளை திறப்பேன். தைரியம் திடீரென எழாது, தினசரி சிறு முடிவுகளிலே மலரும். நீ பயத்தை நோக்கி நடந்தால் அது கரையும். நீ ஓடினால் அது பின்தொடரும். உன் சிந்தனையை உயர்த்துவாயாக, அது உயர்ந்தால் தைரியம் பெருகும். இந்த வாசகத்தை படித்த பின் மிக மிக தெளிவானேன், பிரகாசமானேன். நன்றி.